சீமான் மாடு மேய்க்கிற போராட்டத்துக்கு தலைமை தாங்கி ஞாயிற்றுக்கிழமை வனத்துறைக்கு சொந்தமான அந்த காட்டுக்குள்ளே மாடுகளை பற்றிட்டு போனார். போய் கொஞ்சம் நேரம் இருந்து மேய்ச்சிட்டு வந்தார். அது நடந்தது ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி. நம்ம 4ஆம் தேதி அடுத்த நாள் அந்த களத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். போராட்டம் நடந்த அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். முந்தல் கிராமம், சின்ன கிராமம். அது இங்கே அதாவது இது குரங்கணி இருக்குல்ல, குரங்கணி போகிற அந்த சாலையில் தான் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் நடந்த இடத்துல இந்த முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த போராட்டம். அதனுடைய தாக்கம், அதனுடைய வீச்சு எவ்வளவு தூரம் போயிருக்குது, எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் போயிட்டு ஒரு செய்தியை சேர்த்துருக்குது, இதை பற்றி எவ்வளவு புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, கள ஆய்வு செய்கிறதுக்காக நம்ம அங்கே போனோம். முதல்ல அந்த முந்தல் கிராமத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம போடி மக்கள், நகர மக்கள் இந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வு, வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய தலைமையில் மாடு மேய்ச்சிருக்கிறாரு அப்படின்றது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான். அதை பற்றி அந்த போடி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அந்த நகரத்தில் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நம்ம மக்களுடைய கருத்து கணிப்பை நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த கருத்துக்களையும் சேகரிச்சிருக்கிறோம். அடுத்தபடியாக அந்த ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அதாவது இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அந்த மாடு மேய்க்க போனார் சன்னாசி. அவரை இந்த வனத்துறையினர் அவங்க பிடிச்சி அந்த ஊழியர் ஒருத்தர் தள்ளி விடுறாரு. அதுதான் வீடியோ வைரல் ஆயிடுது. அதுதான் தொடக்கமே. இந்த வனத்துக்குள்ளே புகிற மாடுகளை கொண்டு போய் இப்போ நடத்துகிற அந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக தொடக்கமாக இருந்தது இந்த நிகழ்ச்சி தான். நம்ம அந்த கரட்டுப்பட்டி அங்கேயுமே நம்ம போகிறோம். அங்கே போய் நம்ம 2 விதமான தலைமுறையினரை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு தலைமுறை ஜெனரேஷன் ஆல்ஃபா, அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த சிறுவர்கள், அவங்க எப்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஊரில் இருந்து தான் நிறைய தொழு மாடுகள் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த போராட்டத்துலேயுமே நிறைய தொழு மாடுகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. மெஜாரிட்டி அந்த ஊரில் இருந்து வந்தது தான். அப்புறம் நம்ம சொன்னது மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய ஹீரோவே அந்த ஊரை சேர்ந்தவராக தான் இருக்கிறாரு. அதனால் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஊரில் போயிட்டு பார்த்தோம். இந்த ஜெனரேஷன் ஆல்ஃபாவை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பூமர்ஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த வயசானவங்களையும் நம்ம பார்த்து நம்ம கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். இப்போ இதெல்லாமே இன்றைக்கு நடந்த விஷயங்கள். இதை தொகுத்து நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால நான் இப்போ இந்த ஒரு தொழுவில் இந்த பின்னணியில் இருந்துட்டு நம்ம அதை தொகுத்து சொல்கிறோம். முதல்ல ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக நம்முடைய ஆய்வு செய்யும்போது நம்முடைய கண்களுக்கு பட்டது என்ன அப்படின்னா, இந்த சீமான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கு ஆடி 18 இந்த தேதியை தேர்ந்தெடுத்தது அதை வேறு தேதியை தேர்ந்தெடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம போகிற இடத்துல எல்லாம் பார்க்குறோம், மக்கள் அன்றைக்கு இந்த போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோன்றாங்க. அன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்றைக்கி வழக்கமாக எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. நல்லா கடா வெட்டி, கோழிகளை வெட்டி பொங்க வச்சு சாப்பிட்டு நல்லா அன்றைக்கி வழிபாட்டிலையும் கொண்டாட்டத்திலையும் விருந்துலையும் கழிக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு நமக்கு தெரியல. இது ஒரு ட்ராபேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், இந்த செய்தி பரவலாக போய் சேராததுக்கு. ரெண்டாவது என்னென்னா, நம்ம இந்த முந்தல்லையும் சரி கரட்டுப்பட்டிலையும் சரி நம்ம மக்களை சந்திக்கும்போது ஒரு பயம் இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடந்த பிற்பாடு இப்போ காவல்துறையோ வனத்துறையோ இவங்கெல்லாம் போயிட்டு எதுவும் மிரட்டல் விடுத்தாங்களா என்னன்றது தெரியல. அதை நம்முடைய குழு இப்போ இருந்து அங்கே ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்தது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க, அவ்வளோ தயக்கம் இருக்குது. இது ஒரு இன்டிமிடேஷன் இருக்குமோ அப்படின்னு என்ன வைக்குது. மூணாவது என்னென்னா, நம்ம சாதாரண இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள்ட்ட கேட்கும்போது இது அவங்க மாடு வச்சிருக்கிறவங்களுடைய பிரச்சனை அப்படின்றது மாதிரி தங்களை ஒதுக்கிக்கிறாங்க. கொஞ்சம் இந்த படித்த கொஞ்சம் இதாக இருக்கக்கூடியவங்க, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையாக கூட இதை பார்க்கல. இது மாடு வச்சிருக்கிறவங்களுடைய தொழுமாடு வச்சிருக்கிறவங்களுடைய பிரச்சனை அது அப்படின்னு ஒரு சின்ன குறுகிய பிரச்சனையாக பார்க்குறது மாதிரி நமக்கு தெரியுது மக்கள் பரவலாக பார்க்கும்போது.
அடுத்து சரி இது வந்து தொழுமாடு வச்சிருக்கிறவங்களுடைய பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம அந்த தொழு மாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஊருக்கே போனோம், போய் கேட்குறோம் நம்ம கரட்டுப்பட்டியில். அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போதும் கூட அங்கேயுமே என்ன ஆயிடுதுன்னா, ஏறத்தாழ அங்கே நிறைய தொழுக்கள் இருக்குது. எல்லா வீட்டிலையுமே மாடுகளும் இருக்குது. ஏறத்தாழ எல்லா வீட்டிலையுமே மாடு உழுகிறதுக்கு இல்லை பாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடுகள் வச்சுருக்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருந்துமே அங்கே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த பயம் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அச்சுறுத்தல் இருக்கலாம். அதனாலேயே இந்த வனத்துறை மேலேயோ காவலர்கள் மேலேயோ இந்த மாதிரி ஒரு எதுக்கு ஒரு குற்றம் சொல்கிறது மாதிரி ஒரு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பட்டும்படாமலும் பேசிட்டு ஒதுங்கிக்கிறாங்க. இது வந்து இந்த தொழு மாடு வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு தான் அதுக்கு தான் பிரச்சனை, மற்ற மாடுகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படியோ தெரிஞ்சும் தெரியாமலும் அங்கே போய் காட்டில் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி அந்த மாதிரி ஒரு நழுவலான ஒரு பதிலை தான் நம்ம எதிர்கொள்கிறோம். சரி, அடுத்து முந்தல் கிராமத்துக்கு வர்றோம். அந்த முந்தல் கிராமத்தில் நம்முடைய சந்திப்பு அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்களுமே எடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அங்கே இருக்கிற பல பேருக்கு அவங்களுடைய பிரச்சனையாக தெரியலை. இது நிறைய பேர் ஒதுங்கிக்கிறாங்க. அப்புறம் இல்லை நாங்கள் இல்லைங்க, அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நாங்கள் இல்லை, வெளியூருக்கு போயிருந்தோம், வேலைக்கு போயிருந்தோம், அப்படி அந்த மாதிரி நழுவலாக சொல்கிறாங்க. சொன்ன ஒரு சிலருமே கூட இதை முழுசாக உள்வாங்கிக்கிட்டது மாதிரி தெரியல. சில பேர் அப்படி இருக்குது. இந்த முந்தலில் போயிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த காணொலியை எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் பார்த்தா அங்கேயும் இளைஞர்களை சந்திக்கிறோம். 2K கிட்ஸ் இல்லை, அவங்களுமே 2Kக்கு பிறகு பிறந்த இளைஞர் ஒரு குரூப்பை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. அப்புறம் வயது முதிர்ந்தவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அங்கே எதிர்பார்க்காம நமக்கு ஒரு ஷாக்கை கொடுத்த நிகழ்ச்சி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பழையர் கம்யூனிட்டி, அந்த பழையர் இனத்தை சேர்ந்தவங்க கணிசமாக அங்கே இருக்கிறாங்க. 30-40 குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இது நம்ம போனது ஒரு காரணம். அதாவது சீமானுடைய இந்த போராட்டம் எவ்வளோ தூரம் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம போனோம். ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது என்னம்மா பிரச்சனை அப்படின்ட்டு கேட்கும்போது தான் அங்கே பார்த்தா அது இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எப்போ வரும், எப்படி வரும்ன்ற நமக்கு தெரியல. அதையும் உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்க போகிறோம். அப்புறம் அந்த இளைஞர்கள் பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த 2K கிட்ஸு 16 வயசு, 14 வயசு, 15, 16, 17, 18 வயசு வரைக்கும் உள்ள பசங்க, அவங்களெல்லாம் பார்த்தோம். அதில் சில பேர் நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க. அதில் 2 விஷயம் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. ஒன்று, அந்த சின்ன பசங்க முதல் ஓட்டு இனிமேல் தான் போட போகிறாங்க. அந்த பசங்க சாதாரணமாக தண்ணி அடிக்கிறத பற்றி பேசுகிறாங்க, பியர் குடிக்கிறத பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அதை குடிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம், சில பையன்க வந்து அந்த அது பேர் என்ன, நம்ம அந்த வாயில் வச்சுக்கிறாங்களே, அந்த மாதிரியான அந்த ஒரு போதைப் பொருள் அதை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் காணொலியிலேயே இருக்கும், நீங்கள் பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் புரிதல் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னா, அந்த அரசியல் புரிதல் இன்னும் கூட ஒரு தடுமாற்றம் இருக்குது. ஒரு விளையாட்டாக சொல்கிறாங்க. அதில் 1-2 பேர் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதையுமே நீங்கள் அந்த காணொலியில் பார்ப்பீங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி ரொம்ப புதுமையான நிகழ்ச்சி, ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சி. இந்த போராட்டத்தை இதை யோசித்தவங்களை நம்ம உண்மையிலே பாராட்டணும். மதுரையில் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மாடுகள் மாநாடு நடந்துச்சு, ஒரு பொதுக்கூட்டம். அது ஒரு சூப்பரான ஐடியா. கண்டிப்பாக அது பாராட்டப்பட வேண்டிய இதுதான். அதை பற்றி நிறையா மீம்ஸு, ட்ரோல்ஸ் அதெல்லாம் கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிண்டல்களை தாண்டி அதுக்கு பின்னாடி இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பெரிய ஒரு மெசேஜ் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது. தட் இஸ், அது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிற்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கே உள்ள ஒரு பொதுவான ரொம்ப முக்கியமான இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒரு மெசேஜ்.
அப்போ அதனால தான் நம்ம குழு முழுசாக அந்த மக்கள் ஆய்வகம் பீப்புள் ஸ்டடீஸுடைய குழு இறங்கி இதில் கள ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ மலைக்குள்ளே இப்போ வனத்திற்குள்ளே புகுந்து மாடு மேய்க்கிறதுக்கான உரிமையை நிலைநாட்டுறதுக்கான அந்த போராட்டம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை தலைமை தாங்கி அந்த மாடு மேய்க்கிற அந்த கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி போனது. இதில் பார்க்கும்போது ரொம்ப கண்ணை உறுத்துறது மாதிரி இருந்தது இந்த சீமானுடைய உடைங்க. அது அவர் கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த ஐடியா நல்ல ஐடியாவை சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னதா இல்லை அவருடைய சொந்த ஐடியாவோ? எனவே அந்த ஐடியாவுக்கு பாராட்டை நம்ம தெரிவிச்சிடறோம். ரெண்டாவது, அவர் தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்ட அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஒரு சினிமாட்டிக் ஹீரோயிசம் தெரியுது. அப்புறம் ஒரு சினிமா ஹீரோ எப்படி தன் ஹீரோ மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ்னு வச்சுக்கிறோமே, அந்த டான்ஸ் ஆடும்போது மற்றவங்கள்லேருந்து இவர் தன்னை வேறுபடுத்திக்கிறவார். இந்த ஹீரோ எல்லா படத்துலையுமே நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த சீமான் அந்த ஹீரோ மாதிரி அங்கே வந்து நிற்கிற அந்த தோரணை, அந்த தோற்றம் அதெல்லாம் கூட சரி சரி வெல் பில்ட்டாக இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் காலில் ஷூவை பார்த்தீங்களா? அங்கே இருக்கிறவன் பாதி பேர் செருப்பு இல்லாமல் இருக்கிறான், பாதி பேர் சாதாரண செருப்பு போட்டுட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. இவர் போட்டுக்கிற அந்த ஷூ வந்து ரொம்ப அப்பட்டமாக தனித்துவமாக தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் அவர் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். மக்களோட சேர்ந்து நின்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி மக்களோடு தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்திக்கிறோம். அங்கே வேறுபடுத்துறது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி என்னங்க பெரிய மற்றவங்க காலில் குத்தாத முள் உங்கள் காலில் குத்திட போகுது? அப்புறம் எதுக்காக நீங்கள் அந்த மலங்காட்டுக்குள்ளே போகிற போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க? அல்லது அப்போது இது கண்ணை உறுத்தாத கலரவாவது மாற்றிருக்கணும். அது ஒரு ப்ரௌன் கலர்லேயோ அல்லது வேறு ஒரு கலர்லேயோ இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்ணை உறுத்தாது, பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்காது. இது அவர் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த தேதியை பற்றி நம்ம சொன்னோம். இந்த தேதியை அவர் ஆடி பெருக்கு முக்கியமான ஒரு இட்ஸ் மோஸ்ட் அஸ்பீஷியஸ் டே ஃபார் இந்த விவசாயிகளுக்கு, இந்த விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியமான ஒரு பண்பாட்டு திருவிழா நாள் அது. அந்த நாளை தவிர்த்து அதுக்கு முந்தின சனிக்கிழமை வச்சுருந்துருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வாரம் இந்த வாரத்தில் ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்துருக்கலாம். அது ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு அந்த நாளை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றது தெரியல. அதனாலேயே நிறைய பேர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க வேண்டியவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்களே நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது உண்மையிலே கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க. அதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க. அது ஒரு அன்னைக்கு அது செய்ய வேண்டியது இல்லையா? அது நம்ம பண்பாட்டில் அதைத்தான் நம்ம செய்கிறோம். ஸோ அந்த நாள் ஒரு தப்பான இதாக போயிடுச்சு அவர் பண்ணதில். அப்புறம் அவர் இதில் வந்து சரி இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோமே, இதுக்கு அந்த லோக்கலில் இருக்கிற மக்களை கொஞ்சம் தயார் பண்ணி அவங்கள கொஞ்சம் இன்வால்வ் பண்ணியிருக்கணும்ல. அப்படி நடக்கலை. போடியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கேட்டதில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த விஷயமே நம்ம ஒரு 10 பேரை கேட்டிருந்தோம்னா 10 பேரில் 4 பேருக்கு இந்த மாதிரி சீமான் வந்துட்டு போன விஷயமே தெரியல, அப்படி வந்ததே தெரியல. அடுத்த இந்த மீதி 6 பேரில் ஒரு 3 பேர் என்ன சொல்கிறாங்க, வந்து தெரியும் ஆனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். அது வந்து ஒரு விஷயமாகவே பேசுகிறதுக்கான விஷயமாகவே எடுத்துக்கல. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன நான் நினைக்கிறேன்னா, அந்த மீடியாலெலாம் ஒன்றும் பெருசாக கவரேஜ் கொடுக்கல. என்னங்க அதான் அந்த ஊடகத்தை பற்றியுமே நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது சம்மந்தமே இல்லாத, பொருத்தமே இல்லாத, ஒரு சென்சேஷனலாக இருக்குது, ஒரு கவர்ச்சி இருக்குது, ஒரு கிளாமர் இருக்குது அப்படின்றதுக்காகவே போட்டு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஊடகங்கள், ஒரு ஜூசி ஸ்டஃப் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஊடகங்கள், ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துக்கங்களேன் அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு, ஒரு அரசியல் நிகழ்வு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஒரிஜினல் ஐடியாங்க. வெரி ஒரிஜினல் மட்டும் இல்லை. இது வந்து சும்மா வெறும் பந்தாவுக்காக ஏதோ ஒரு வித்தியாசமாக செய்யணுன்றதுக்காக செய்யலை. ஆனால் அவ்வளவு ஒரு ரொம்ப அப்ராப்ரியேட்டான இன்னைக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சி, அதை இப்படி வித்தியாசமான முறையில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தியிருக்கு ஊடகத்தில். ஓகே, இதை பற்றி கவரேஜ் கொடுக்கல. அப்படி கொடுக்காததுனால அது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த நாம் தமிழர் கட்சிக்காரவங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட போய் பேசி இருந்திருக்கணும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்ட்டு மக்கள்கிட்ட இந்த டிசமினேட் பண்ணியிருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல தெரிவிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவங்கள இன்னும் கொஞ்சம் தயார் பண்ணி இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்கிறதுக்கு அவங்கள மொபிலைஸ் பண்ணியிருக்கணும். இந்த 2 விஷயத்துலையுமே அவங்க கோட்டை விட்டுருக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாம் தமிழர் ஒருவேளை ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில்
குறுகிய காலத்தில் செய்ததால் இருக்கலாம். ஆனால் குறுகிய காலத்தில் தானே எல்லா விஷயங்களையுமே செய்ய வேண்டியது இருக்குது. இதை வந்து ஒரு காரணமாக நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? மக்கள்கிட்ட போய் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்றத தெரியப்படுத்தி, அங்கே லோக்கலில் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, நம்ம கட்சிக்காரவங்க இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரவங்க இருக்கிறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க. சரி, அந்த ஆட்களை பயன்படுத்தி இதை வந்து தெரியப்படுத்தி இருக்கணும் மக்களுக்கு. அதாவது செய்தியை கொண்டு போய் சேர்க்கல. ரெண்டாவது, இந்த இதில் ஆர்வம் உள்ளவங்களை கொண்டு வந்து ஒன்று திரட்டி இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக்க வைக்கல. அதாவது லோக்கலில் இருக்கக்கூடியவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், பங்கேற்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ இதனாலேயே இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடந்தும் அதனுடைய ரீச் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. இதனுடைய தாக்கம் வரப்போகிற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் தாக்கம் இல்லை. அதாவது நம்ம சொல்கிறது கரட்டுப்பட்டி, முந்தல், அந்த ஊர், இந்த போடி, தேனி மாவட்டத்தை கூட விட்டுருங்க. அந்த அளவுக்கெல்லாம் போக தேவையில்லை, தேனிக்கெல்லாம் போக தேவையில்லை. இந்த நிகழ்ச்சி நடந்த அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 கிராமங்கள், போடி நகரம், இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னாலே இங்கேயே அதனுடைய இந்த தேர்தல் முன்வைத்து இது எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி மட்டும் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தலை. ஆனால் அங்கங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் சிந்திக்க வச்சிருக்கு. அதை நம்ம இங்கே இந்த ஊரில் பார்க்க முடிஞ்சிச்சு. கரட்டுப்பட்டியில் அந்த பெரிய ஆள்கள்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே நீங்கள் காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க இந்த ஊர் பாரம்பரியமாகவே திமுக அதிமுக மாற்றி ஓட்டு போடுறதாங்க. பெரும்பாலும் அதிமுக போடுறவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் தெலுங்கு பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க. ஆனால் அவங்கள்ட்டையே பேசும்போது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், இந்த சீமான் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் பேர் அது அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது. அடுத்த தலைமுறையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த ஜெனரேஷன் ஆல்ஃபா சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் பசங்க, அவங்கள் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் ஒரு பையன்லாம் உண்மையிலே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பையன் ஆகாஷ். அந்த வீடியோவில் நீங்கள் தனி வீடியோவை நம்ம அதை போட்டோம், ஏற்கனவே போட்டுட்டோம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அவ்வளவு ஆர்வத்தோடு பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குது, வர ஆரம்பிச்சிருக்கு. அது அரசியல் படுத்தப்பட்டு அந்த தலைமுறை அடுத்து தேர்தலில் ஜனநாயக உரிமை நிலைநாட்டக்கூடிய சூழல் வரும்போது இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு நம்பிக்கை கீற்று இருக்குது. ஆக இந்த வரப்போகிற தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த நிகழ்வானது லேசாக ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தியிருக்கு வாக்காளர்கள் மத்தியில். இன்னொரு பக்கம் அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லும்போது அந்த அடுத்த தலைமுறை அரசியல் படுத்தப்படுவதற்கு ஒரு நல்ல வித்தா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு.